அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 39 பேர் கூடு விட்டு கூடு பாஞ்சிருங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஆஸ்டின், டெக்சஸ். மார்ஷல் ஆப்பிள்வைட் ஜூனியர் அண்ட் டோனி நெட்டில்ஸ் 2 பேரும் 1972 ஒரு கல்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ஹெவன் கேட்னு பேரும் வைக்கிறாங்க. அந்த ஹெவன் கேட் மூலிமா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷன் மனித உடலை விட்டு வெளியே வந்து பரலோக ராஜ்யத்தை அடையணும், அங்கே போய் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நம்பிக்கையாக வந்தது. அதைத்தான் அந்த கல்ட் மூலிமா பரவும் செஞ்சாங்க. உலகம் முழுக்க அவங்க பயணம் செஞ்சு இந்த விஷயத்தை பரப்புனாங்க. அவங்க த டூ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இவங்க சொன்னது உண்மையை நம்பி சிலர் அந்த காலத்தில் சேரவும் செஞ்சாங்க. டோனி நெட்டில்ஸ் அடிப்படையில் ஒரு நர்ஸ், ஆனால் பரலோக ராஜ்யம் மனுஷருக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. 1985 ஒரு கேன்சரில் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அது ஆப்பிள் வைட் இவங்க பரலோக ராஜ்யம் இறந்துட்டாங்க, மனுஷ வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேர் நம்ப வச்சார். நாமளும் அந்த வாழ்க்கைக்கு போகணுன்னு சொல்லி பேசினாங்க. அந்த அமானுஷ்ய நேரமும் தேடி வந்துச்சு. மார்ச் 1997 ஆப்பிள் வைட் அந்த அன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக ஒரு விண்கலம் வருதுன்னு சொல்லி அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கலிஃபோர்னியா இருக்கிற ஒரு லக்ஸரி மேன்ஷனில் ஒன்று சேர்க்குறாரு. அந்த டேட்டில் ஸ்பேஸில் ஹெலடீப்புங்கிற ஒரு விண்கல் நம்ம பூமியை ரொம்ப க்ளோஸாக கிராஸ் ஆச்சு. அது சாதாரண விண்கல் இல்லை, நம்மளை கூப்பிட்டு போகிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லி எல்லோரும் நம்ப வைக்கிறாரு. நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் 39 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச உணவில் விஷத்தை கலந்து சாப்பிட்டுட்டு இறந்து போகிறாங்க. அத்தனை பேருமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இறந்து போகிறாங்க. ஒரு ஆயத்தை விட ஆன்மீகம் ரொம்ப மோசமானது அப்படிங்கிறதுக்கான சிறந்த சான்று இதுதான். ஆனால் மிஸ்ட்ரின்னு முடியல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.